விழுப்புரத்தில் டாஸ்மாக் ஊழியரை தாக்கி பணம் மற்றும் மது பாட்டில்களை பறித்துச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாஸ்மாக் கடை ஊழியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஊழியர் செந்தில்குமாரை தாக்கிவிட்டு 7000 ரூபாய் பணம் மற்றும் மது பாட்டில்களை ஒரு கும்பல் பறித்துச் சென்றது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ஊழியரை தாக்கியவர்களில் ஒருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். 2 பேர் தப்பி ஓடினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். டாஸ்மாக் ஊழியரை தாக்கி பணம் மற்றும் மது பாட்டில்களை பறித்துச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இஎஸ் ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கடை திறக்கும்பொழுது அந்த நேரத்தில் ரவுடிங்க இதை மாதிரி பிரச்சனை பண்ணி காசு இல்லாமல் சரக்கு வாங்கிறது, கடையை உடைக்கிறது, தள்ளுமுள்ளு பண்ணுறது, உள்ளார சரக்குகளோ பணத்தையோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு உள்ளார சேல்ஸ்மேன் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க. இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு இதுக்கு தீர்வு காணணும். இல்லைன்னா கடையை கடையடைப்பு நாங்கள் பண்ணுவோம். அது தீர்வு முடிகிற வரைக்கும். இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ